வெல்கம் டு யாவரும் கேலி. நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் படத்தை ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். என்ன காரணம்னா, நேற்றுக்கு ஒரு பதிவு பார்த்தேன். அதாவது அஃபிஷியலாக ராஜ்கமல்லேருந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. பட் அந்த அன்பறிவு படம் ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம். எதனால அப்படின்னா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து சீரியல்லாம் நடிக்கிறாங்க, டப்பிங் பேசுகிறாங்க. ஜானகி தேவி அப்படிங்கிற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்க நேற்றுக்கு த்ரெட்ஸில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமு த்ரெட் அதெல்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்னன்னா, had the chance to dub for a character and Kamal sir himself guided me with his brilliant acting tips. Although it's a dubbing, his dedication level and contribution for each and every tiny thing is a surreal and unforgettable moment. Hearing a nandri from his roaring voice felt like winning an Oscar award அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது டப்பிங் எப்படி பண்ணணுங்கிறதுல கமல்ஹாசன் மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெஸ்ட்டு. அதாவது வாய்ஸ் மாடுலேஷன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்கூலே வந்து கமல்ஹாசன் தான். எந்த வார்த்தையை அழுத்தி சொல்லணும், எந்த வார்த்தைக்கு கேப்பு கொடுக்கணும், எந்த வார்த்தையை ஏற்றி சொல்லணும், அதாவது ஹை பிச்சில் பேசணும், லோவில் பேசணும், ஹஸ்கி வாய்ஸில் பேசணுங்கிறதெல்லாம் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அதில் பேசுறதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். வாய்ஸ் மாடுலேஷன்னா அது கமல்ஹாசன் தான். அவரை மிஞ்சி எவனுமே கிடையாது. ஸோ அவர் வந்து சின்ன சின்ன டீட்டெயில், இதை இப்படி பண்ணணும், இதை வந்து அழுத்தி சொல்லணும், இது கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுங்க, இதை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக பேசுங்கன்னு அவர் சொல்லி கொடுத்து அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்களாம். பேசி முடிச்சதுக்கப்புறம் நன்றி அப்படின்னு அவர் சொன்னாராம். அது வந்து அவங்களுக்கு ஆஸ்கார் விருது வாங்கினதுக்கு சமமாக இருந்தது அப்படின்னு அந்த பிக்சரை போட்டிருக்காங்க. இது ஒரு 9 hours முன்னாடி, நேற்று நைட்டு நான் பார்க்குறப்ப 9 hours முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா இது வந்து புது படத்துக்கான வேலை நடக்குதா, ஆண்டவர் வந்து அடுத்த படத்தை ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை இதுவா இல்லை பழசு வேற ஏதாவது அவங்க எப்பயோ எடுத்ததை இப்போ போடுறதுக்கு அவசியம் இல்லையே. 9 hours முன்னாடி அப்போ எடுத்திருந்தா முன்னாடியே போட்டிருப்பாங்களே போன படமா இருந்தா. ஸோ அதனால வந்து இது புதுசாக தான் இருக்குன்னு தோணுது. பார்ப்போம், அடுத்தடுத்த அப்டேட் வர்றப்ப நமக்கு தெரியாமலையா போகுது. உலகநாயகன் கமல்ஹாசன்ட்ட ஜெயராம் ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது ஜெயராம் வந்து கும்பகோணத்துல பிறந்தவர், கும்பகோணத்துக்காரரு, நம்ம தமிழர். அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, நான் வந்து 10th படிக்கும் பொழுது உங்களை பார்த்தேன். அப்போ நான் வந்து ஒரு சிவாஜி சார் படத்துக்கு தான் போயிருந்தேன். அப்போ அந்த படம் இப்போ இல்லை, அதற்கு பதிலாக மரோச்சரித்திரான்னு ஒரு படம் போடப்பட்டது. நான் அப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்த பொழுது படம்னா இப்படி தாண்டா இருக்கணும், நடிப்புனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மிரண்டுட்டேன். மரோச்சரித்திரா பார்த்துட்டு கமல்ஹாசன் அப்படின்னு அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. கமலை எங்கே பார்த்தோன்னா வாவ் கமல்ஹாசன் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்தது. நான் சினிமாவில் நடிக்க வந்து 27 வருஷம் ஆச்சு. இப்போவும் எங்கே பார்த்தாலும் கமல்ஹாசன் கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் வருது. எப்படி வந்து இவ்வளவு வருஷம் ஆனாலும் உங்களால் அதை வந்து கீப் அப் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு ஜெயராம். அதுக்கு கமல் என்ன பதில் சொன்னார்னா, அது நான் ஒன்றும் பண்ணலங்க, நீங்க தாங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டை கீப் அப் பண்றீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்போ என்னை பொறுத்தவரை நான் பதில் சொல்லணும்னா, நான் முதல்ல கே பாலச்சந்தர் அவர்களை, பாலச்சந்தர் சாரை வந்து அந்தரங்கம் படத்துக்கு பார்க்க போறப்ப என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அவர் மேல இருந்ததோ அதே எக்ஸைட்மெண்ட் தான் இப்பயும் இருக்கு. நாகேஷை முதல்ல பார்க்கும்பொழுது என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ, நடிகர் திலகம் சிவாஜி சாரை பார்க்கும் பொழுது, இப்ப பாலச்சந்தர் சாரை பொறுத்தவரைய பாலச்சந்தர் சார் வந்து இந்த இப்படி நில்லு, இப்படி நட, ஸோ இந்த பையனை அந்த கேரக்டருக்கு போட்டுக்கலாம்ல அப்படின்னு என்னை பார்த்து அந்தரங்கத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நாங்களும் அவளும் பழக்க ஒரு சமீபத்தில் ஒரு விழா, அந்த விழா வந்து மேடையிலேருந்து கீழே இறங்குறோம். அவர் வந்து என்னை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி என்கிட்ட காதில் பேசுகிறாரு. அதாவது நாங்கள்லாம் எப்படின்னா கை கொடுத்து பேசுகிறவங்க, ரொம்ப உணர்ச்சிசப்பட்டு கட்டி பிடிக்கலாம் மாட்டோம். அதுவும் குருநாதர்னா எனக்கு ரொம்ப மரியாதை. அவர்கிட்டலாம் பேசுகிறதே நான் பயந்து தான் பேசுவோம். இப்படி கட்டி பிடிக்கிறதுலாம் இல்லை, ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுப்போம் அதிகபட்சம், அவ்வளவுதான். ரொம்ப உணர்ச்சியை வெளிப்படுத்திக்க மாட்டோம். ஆனா அவர் என்னை கட்டி பிடிச்சி என் காதல சொன்னாரு, பெஸ்ட் ஆக்டர் இந்தியாலேயே இல்லை உலகத்திலே பெஸ்ட் ஆக்டர்னு என் காதல சொன்னாரு. அது வந்து இந்த 45 வருட அன்பை ஒரே சமயத்தில் சேர்த்து சொன்னாரு. அந்த தான் எக்ஸைட்மெண்ட்னு சொல்லி ரொம்ப அழகா அதை வெளிப்படுத்தி இருந்தாரு கமல் அந்த இன்டர்வியூல. இந்த தீபாவளி படங்கள்ல
டியூடு படம் அடிச்சு நொறுக்குது. அதாவது படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சுமாரா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பைசன் ஒரு படம் வந்திருக்கு, டீசல்னு ஒரு படம் வந்திருக்கு. டீசலுக்கு ரொம்ப கம்மியான தேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த படம் முதல் நாள் லட்சங்கள்ல தான் வசூல் பண்ணியிருக்கு, 20 லட்சமோ 30 லட்சமோ. பைசனை பொறுத்தவரை 3 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாள். ரெண்டாவது நாள் அதே அந்த ரேஞ்சு 255, ரெண்டாவது நாள் 3, 2 நாள் சேர்த்து 5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இதை பொறுத்தவரைய பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட பொறுத்தவரை முதல் நாள் 22 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து அபிஷியல் ஃபிகர்ஸ். ரெண்டாவது நாள் அதை விட கூட. ஸோ இந்த 4-5 நாளில் 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிடும் டியூட் படத்தை பொறுத்தவரைய. நான் வந்து எந்த படம் எப்படி இருக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியாது, நான் எந்த படமும் பார்க்கல. நான் வந்து இந்த வசூல் அடிப்படையில் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா இந்த ஜென் ஜி அப்படின்னு இருக்காங்கல்ல, இந்த 2K கிட்ஸ், அவங்களுக்கு வந்து பிடித்த கதாநாயகனா இவர் இருக்காரு, பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு. ஏன்னா அவருடைய லவ் டுடேவை விட டிராகன் வசூல் கூட, டிராகனை விட இது வசூல் கூட. டபுள் ஃபிகர்ஸ் முதல் நாள் இந்தியாவிலே டபுள் ஃபிகர்ஸ். வேர்ல்டு வைடு 22 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன். அதாவது இட்லி கடை மாதிரியான படங்கள்லாம் 13-14 கோடி தான் வேர்ல்டு வைடு. அப்படி இருக்கிறப்ப பிரதீப் ரங்கநாதன் டயர் 2 ஹீரோஸ்ல வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டார், ஜென்சி இளைஞர்களுக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இதை வந்து அவர் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துக்கு கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு புரியாத ஃபினாமினா இருக்கு. எது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதனால இதை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வயது ஒத்தவர்கள் சொன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஏஜ், நம்மளுடைய அனுபவம், அதை வச்சு நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம். பட் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், அவங்க இன்னைக்கு ஒரு 20-21 வயசு இளைஞர்களுடைய மனநிலை என்ன, அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறாங்க, அந்த விஷயங்கள் என்னங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோ நேரம் இருக்குது, அவங்க பிஹேவியரு, அவங்க ரிலேஷன்ஷிப்பு, ஏன்னா ஒரு ரீல் பார்க்கறதுக்கு தான் அவங்களுக்கு பொறுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை பற்றி நம்ம அந்த இளைஞர்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அவங்க ஹிட்டுங்கிறாங்க. அது ரிவ்யூவர்ஸ் என்ன சொன்னாலும் தியேட்டரில் பாக்ஸ் ஆஃபீஸ் கல்லா கட்டுது இதுக்கு, டியூடு படத்துக்கு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது, நமக்கு புரியாத விஷயமா இருக்குது. உலகநாயகன் கமலஹாசனுடைய தீபாவளி படங்கள், அதில் வந்து இரு இமயங்கள் இணைந்து நடித்த தேவர் மகன் தீபாவளி என்னால் மறக்கவே முடியாது. முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் அந்த படம் மிகப்பெரிய கூட்டம். அந்த கூட்டம் ஒரு பக்கம் பார்த்தா சைடில் சண்டை போட்டுக்கிறாங்க, தீபாவளி அன்னைக்கு சரக்கை போட்டு வந்து அந்த பக்கம் ஒரு பக்கம் ஓடுது, இந்த பக்கம் நாங்கள் படத்தை பார்க்குறோம். படம் முடிஞ்சு சீனியர்கள்லாம் கேட்டாங்க என்கிட்ட, படம் ஓடுமா ஓடாத, ஏன்னா பத்ரி கரெக்டாக சொல்லுவான் அப்படின்ட்டு ஒரு குரூப்பு. அவங்களுக்கு வந்து படம் பிடிக்கல, என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னோடனே நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் நல்ல மனநிலையில் பார்க்கல, ஏன்னா அந்த சைடில் சண்டை நடந்தது, அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க. படம் வந்து பிரமாதமாக இருக்குது, இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காது அப்படின்னு. படம் சில்வர் அப்படின்னு. என்னடா இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னாங்க. நீங்கள் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி சொன்னபடியே படம் மிகப்பெரிய வெற்றி, பெரிய சில்வர் ஜூப்ளி படமாக அந்த படம் அமைஞ்சுது. வசூல் ரீதியாக வந்தது மட்டும் இல்லை, அந்த படம் வந்து தேசிய விருதுகள், நிறைய தேசிய விருதுகள் கிடைச்சிது. ஆஸ்கார் அவார்டுக்கு அந்த படம் போச்சு. அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இன்னைக்கும் வந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதாவது நம்ம ஜோசப் கேம்பல் அவர்கள் எழுதின அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்லி மிஷ்கின்லாம் பாராட்டுவார். ஹீரோஸ் ஜேர்னிங்கிறது தான் ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்கு. ஹீரோஸ் ஜேர்னி, ஒரு ஹீரோ ஆரம்பத்தில் ஏஆ இருந்து அந்த படம் முடிகிறப்ப இசட்டா மாறுறான். அதாவது தான் ஊருக்கு வர்றான் கமலஹாசன், அந்த சக்திவேல்ங்கிற கேரக்டர் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றான். அந்த ஊரை விட்டு போகிறப்ப எப்படி அந்த மக்களுக்காக தன்னையே இது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறான் அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டர். அதாவது ஒரு ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கோ அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி படம் முடிகிறப்ப வேற ஒன்றா மாறணும். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக கமலஹாசன் அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் பிரமாதப்படுத்தியிருப்பாரு. பரதன் டைரக்ஷனு. இந்த படத்தை பொறுத்தவரைய, இந்த படத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த உங்கள் கமல் ரசிகன் இது சம்பந்தமாக எல்லா புத்தகமும் வாங்குவேன். அதில் ஒரு புத்தகத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தவரைய இது வந்து கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு கமலஹாசன். இந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் இதற்கு வந்து முழு காரணம் கமலே தான் எழுதியிருந்தாங்க. அது அந்த ஆர்டிகிள் அப்படிதான் இருந்தது. அது முழுக்க தேவர் மகன் பற்றியே இருந்தது. எங்க ஷூட்டிங் நடந்தது, அந்த ஷூட்டிங் நடந்த பொழுது ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்கள்ல ஒரு புக்கு ஃபுல்லா
இது தேவர் மகனை பற்றியே இருந்தது. அதில் நடுவில் வந்து கமலுக்கும் பரதனுக்கும் கருத்து வேறுபாடு வந்து பரதன் கிளம்பிட்டார், கடைசி கொஞ்சம் அவர் இது பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தெக்கத்தி அந்த உணர்வுகள்லாம் தெரிந்தவர் கமலஹாசன். அவருக்கு தெரியும் இந்த படம் சிவாஜி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சிவாஜிக்காக வெயிட் பண்ணி காவேரி பிரச்சனை தீரும் வரை நான் தாடியே எடுக்க மாட்டேன்னு சிவாஜி ஒத்த காலில் நின்னாரு. அவரெல்லாம் தாடி எடுக்க வச்சு இந்த படத்தை பண்ணி அது வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு நம்மெல்லாம் தியேட்டரில் கொண்டாடி அப்படி ஒரு படமாக அமைஞ்சது தான் தேவர் மகன். அதில் பாட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே கிரேட்டு. தேவர் மகன் தீபாவளி.